Hi friends, welcome back to Subhiksha Samayalarai. நான் உங்கள் ஐஸ்வர்யா. இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளா ஒரு கீரை கடையல் எப்படி செய்யலாம்ங்கறத பார்த்தறலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய்டலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு மண் சட்டியில செய்றேன். இப்போ இதுல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு இதல சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாயை கட் பண்ணிட்டு சேர்த்தறலாம். அடுத்து 5 லிருந்து 6 சின்ன வெங்காயம் தோல் நீக்கிட்டு சேர்த்தறலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்தறலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்ததா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்தறலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வேகட்டும். ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சிரலாம். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சோம்னா இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துரும். பாத்தீங்கன்னா நல்ல பூ மாதிரி பருப்பு வெந்து வந்துருச்சு. இப்போ ஒரு கட் அளவுக்கு கீரையை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துருக்கேன். இப்போ இதை இந்த பருப்பில் சேர்த்துடலாம். கீரை சேர்க்கும் போது தண்ணியோட அளவு பார்த்துக்கோங்க. கீரை வேகிறதுக்கு அளவாக இருந்ததுன்னா விட்டுறலாம், இல்லைன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு மூடி வேக வச்சிடலாம். தட்டை வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு க்ளோஸ் பண்ணி வேக வச்சிடலாம். அப்படி தட்டு போடாமல் வேக வைக்கிறனால வேக வைக்கலாம். நம்ம ஃபுல்லாக போட்டு மூடி வைக்கும் போது கீரையோட கலர் மாறிடும், அதே மாதிரி டேஸ்ட்டும் மாறிடும். இப்போ பாருங்கள், ஒரு 5 லிருந்து 7 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சாச்சு. கீரை வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததும் இப்போ இது நம்ம ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். கடைசியாக அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சிடலாம். பேன் சூடானதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துடலாம். இது நல்ல வாசனையாக இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துடலாம். இது கூடவே 5 லிருந்து 6 பல் பூண்டை வந்து இந்த மாதிரி தட்டிட்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 லிருந்து 3 காஞ்ச மிளகாயை கிள்ளிட்டு சேர்த்துடலாம். கூடவே 2 கொத்து அளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துடலாம். 7 லிருந்து 8 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி குறுக்கு கட் பண்ணிட்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதெல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் வதங்கிறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் இப்போ இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை நம்ம இப்போது கடைஞ்சி வச்சுருக்க கீரையில் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான நம்ம கீரை கடையல் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருந்தது. நம்ம மண் சட்டியில் வேறு வச்சதுனால இன்னும் கூடுதலான டேஸ்ட்டு தருது. அதனால் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் வாட்சிங்.